சங்கீதம் 103 13வது வசனத்தை வாசிப்போம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்னைக்கு என்ன நாளுங்க? சரி, இன்னைக்கு தந்தையர் தினமாக இருப்பதனால நம்ம எல்லோருக்கும் தகப்பனாகிய தேவன், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அவர் தகப்பனாக இருந்து உங்களுக்கும் எனக்கும் இறங்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:1 வாசிங்க. 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு என்று பாருங்கள். எவ்வளவு பெரிது. How great is the Father's love. நம்முடைய ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெருசு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நாம் அவர் அப்பான்னு கூப்பிட்றது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லாக்கியம் பழைய ஏற்பாட்டில் எந்த பரிசுத்தவானுக்கும் இல்லை. எலியா கூப்பிட்டார் அப்பான்னு இல்லை. எலிசா, மோசே எல்லாம் எகோவா, ஏலோஹிம், எல்சடாய், யாவே இப்படி தான் என்ன பண்ணாங்க. ஆண்டவரை தெய்வமாக தான் எல்லாமே கூப்பிட்டாங்க. அவரோட முழு பேரை கூட சொல்லி உச்சரிக்காமல் எகோவான்னு சொல்லாமல் என்னன்னு சொன்னாங்க, யாவே அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இது நம்ம அப்பான்னு கூப்பிடுறதுல தான் அவருடைய அன்பு, அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் இந்த நாளில் நம்ம மத்தியில் இருக்கிற எல்லா தகப்பன்மாருக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஃபாதர்ஸ் டேயில் எல்லாருமே, எல்லா ஆண்களும் எந்திரிச்சு நில்லுங்க, உங்களுக்காக ஜெபிப்போம். எல்லாரும் ஐயா எஞ்சி நில்லுங்க. அப்பா அம்மாருங்களா நில்லுங்க. சரி, அது முடிஞ்சால் இன்னைக்கு கேட்டு சரி, கண்களை மூடி நம்ம எல்லாம் சபையாரெல்லாம் நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பன், பரம தகப்பனாகிய நீங்கள் இந்த பூமியில் ரோல் மாடலாக இந்த சபையில் ஆண்டவரை எங்களை நிறுத்தி இருக்கிறப்பா. இந்த குடும்பத்தில் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த குடும்பத்தாருக்கு ஒரு காட்லி ஃபாதர்ஸாக இவர்களை நியமித்திருக்கீங்க, எங்களை வச்சிருக்கீங்க. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பன் பிள்ளையை காப்பாற்ற இறங்குவது போல, பிள்ளைக்கு இறங்குவது போல நீர் இறங்குகிறீர். அப்படிப்பட்ட தெய்வீக சுவாபமுடையவர்களாக, அன்புடையவர்களாக, குடும்பத்தை நேசிக்கிறவர்களாக, பிள்ளைகளை நேசிக்கிறவர்களாக, குடும்பத்தை தேவ பக்தியிலும் ஆவிக்குரிய விதத்திலும் உணர்வுபூர்வமாகவும் சமுதாய ரீதியிலும் கட்டுகிற நல்ல தகப்பன்மார்களாக இவர்களை ஆண்டவரை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை, பலனை, ஆரோக்கியத்தை, நீடிய ஆயுளை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை இவர்களுக்கு காண கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனதார இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும். இயேசுவின் மூலமாக ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல். அப்போ நம்ம எல்லாமே நம்முடைய நம்ம அப்பான்னு கூப்பிட்டு வச்சிருக்கிற நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒரு ஃபாதர்ஸ் டே வாழ் சொல்லுவோம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஃபாதர். ஹல்லேலூயா. ஆமாம், ஏன்னா அவரை வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை நாம் என்னென்னு கூப்பிட்றோம், அப்பான்னு கூப்பிட்றோம். பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இயேசுவை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரே பிரச்சனை, இவர் என்ன சொல்கிறாரு, தெய்வத்தை பிதாவை என்னென்னு கூப்பிட்றாரு, அப்பான்னு கூப்பிட்றது தான் அவங்களால பொறுத்துக்கவே முடியல. ஆனால் இவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனே என்ன பண்ணினார், இந்த பூமிக்கு அனுப்பி அவர் மூலமாக உங்களையும் என்னையும் அவருடைய ஆவியை, உங்களுக்கு குமாரனுடைய ஆவியை, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு எனக்கும் கொடுத்து அவர் அப்பான்னு கூப்பிடுற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய காரியங்களெல்லாம் நம்ம சுதந்திரிக்கிறத காட்டிலும் அவர் அப்பான்னு கூப்பிடுற ஒரு மேன்மை இந்த பூமியில் யாருக்கும் கிடைக்காத ஒரு மேன்மையை உங்களுக்கு எனக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்,
நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டாதான், நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்னு புரிந்து கொண்டால் மட்டும்தான் நம்ம ஜெபிக்கிறது, நம்ம அவர் கூட உறவு கொள்கிறது எல்லாத்துலேயுமே நம்ம சரியாக இருக்க முடியும். தகப்பன் எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் அவரோடு ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் பழைய உடன்படிக்கையில் தேவனை பார்த்து பயந்து நடுங்கினாங்க, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நீங்களும் நானும் அப்படி இல்லை. இன்றைக்கி அப்பா என்கிற உரிமையோடு அவரிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, ஒரு சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9 - 11 வரை வாசிங்க. நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்? உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்க தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது அதிக கேரண்டி. நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்னா, நாம் வேண்டிக் கொள்ளும் போது நமக்கு அதிக நன்மையானவைகளை தருகிற தேவன். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், நன்மைகளை மாத்திரம் நமக்கு தருகிற தேவன், தீமைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்காத தேவன். அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவருங்க? நன்மையானவைகளை நமக்கு தருகிறவர். பாருங்க, ஒரு உலக மனுஷன் சொல்ற மாதிரி இயேசுங்க சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்குறீங்க? நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமபிதா அவர் எவ்வளவு அன்புள்ளவர், அவர் நன்மைகளை உங்களுக்கு கொடுக்காம இருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்கள் வாசிங்க. நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சையாக புத்திரர் உண்டோ? தேவன் நம்ம எப்படி எண்ணி நடத்துறாருங்க? புத்திரராக, பிள்ளைகளாக எண்ணி என்ன பண்ணுகிறாரு? நடத்துகிறார். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரரை சிற்சை செய்கிறான், டீச் பண்ணுறான், அவனை போதிக்கிறான், அவனுக்கு புத்திமதி சொல்கிறான். பல வேளைகளில் புத்திமதிகளை கேட்காத போது கடிந்து கொள்கிறார். அப்படிதானே? ஆமாம். ஏன்னா தகப்பன் கடிந்து கொள்ளாத பிள்ளை அதிலே போட்டிருக்கு. தகப்பன் கடிந்து கொள்ளாத பிள்ளை, தகப்பனால் கடிந்து கொள்ளப்படாத பிள்ளை என்ன பண்ணுற இஷ்டத்துக்கு போயிடும், கெட்டு போயிடும். அதனால் தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை, புத்திரனை அவர் என்ன பண்ணுறாரு? சிட்சிக்கிறார். அவர் கண்டித்து வழி நடத்துகிறார். அநேக வேளைகளில் தேவன் நம்ம கடினமாக நடத்துவது போல தெரியும். அதிலே பின்னாடி போட்டிருக்கும் பாருங்க, அந்த வசந்த வாசிங்க. தற்காலத்தில் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் விளைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாக்களுக்கு வெகு அதிகமாக அடங்கி இருக்க வேண்டும் அல்லவா? இப்போ நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது, எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் எப்படி இருக்கும்? துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டித்து நடத்தும் போது, நமக்கு அறிவுரை சொல்லும்போது, அவர் நம்ம ஒரு விதமான சூழ்நிலைகளை நடத்தும் போது நமக்கு ரொம்ப எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதன் முடிவு நீதியாகிய சமாதான பலனை தரும். இந்த உலகத்தில் நமக்கு பாருங்கள், நீங்கள் தகப்பன்மார்கள்லாம் எந்திச்சு நம்ம ஜெபம் பண்ணோம் அவங்களுக்காக. சரீர பிரகாரமான தகப்பன்மார்களை நம்ம என்ன பண்ணுறாங்க? நம்மளை கண்டிக்கிறாங்க, புத்தி சொல்கிறாங்க. பல சமயத்தில் என்ன பண்ணிடுறாங்க? அடி போட்டுறாங்க. அப்பா இன்றைக்கெல்லாம் எந்த சின்ன குழந்தைய கூட நம்மளால் கை நீட்டி என்ன பண்ண முடியாது? அடிக்க முடியாது. ஆனால் நம்மளாம் வாங்கின அடி என்னை எங்கள் அப்பா போட்டு அடிச்சு ஒரு முள்ளு குச்சியை வச்சு விளாசினார். அதை பார்த்துட்டு இருந்தங்க பக்கத்து வீட்டுக்காரம்மாவுக்கு 3 நாள் காய்ச்சல் வந்துடுச்சு. அவங்களுக்கு எதனால உங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு?
என்னங்க ஒரு பையனை இப்படியே அடிப்பாங்க, இப்படி அடித்து யாரும், ஏன்னா அவர் வச்சு அடிச்சதில் என்ன பண்ணிச்சு, எல்லாம் உடம்புலாம் ரத்தம் வர மாதிரி அடிச்சிட்டார். இப்படி கடினமாக ஒரு சில சூழ்நிலை எல்லாம் அந்த காலத்து ஆட்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி தானே? ஈடு வாங்கிருக்கீங்களா இல்லையா? எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம், ஈடு வாங்கி நம்மளை ரொம்ப ஹிட்லர் மாதிரி ஒரு காலத்தில் நடத்தியிருப்பாங்க. இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இது சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும், வேடிக்கை பார்க்கக்கூடாது, இப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை தட்டி கொட்டி அடித்து தான் நம்மளெல்லாம் வழி நடத்துனாங்க. இன்றைக்கி நம்ம இருக்கிற குழந்தைங்களை தட்டவும் முடியாது, கொட்டவும் முடியாது, அடிக்க வேணாம், அது நம்மளை கொட்டிடும். அப்போ தகப்பன்மார்கள் நம்மை சிரிச்சிக்கும் போது அப்போ நமக்கு ரொம்ப என்ன பண்ணிச்சு, கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் நம்ம பெருசாகும்போது வளரும்போது அநேக விஷயத்தில் நம்ம அதை பாதுகாக்கும்படியாக அந்த காரியங்கள்லாம் இருந்துச்சு. அதே போல் தான் கடவுள் நம்ம நச்சர், தேவன் சிரிச்சிக்கிறாருனோன்னா அவர் உனக்கு வியாதியை கொடுக்குறாரு, உனக்கு பலவீனத்தை கொடுக்குறாரு, உன்னை அடிக்கிறாரு, இப்படிலாம் இல்லை. இப்படிலாம் யாரும், ஏன்னா கடவுள் எப்படிப்பட்டவர்னு ஜீசஸ் சொல்லிட்டாரு. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறீங்க, நல்லதை கொடுக்கும்போது எங்கள் அப்பா அதை காட்டிலும் நல்லவர். அப்போ சரீர பிரகாரமான நம்மை காட்டிலும் தேவன் எப்படிப்பட்டவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் சிச்சித்து நர்ச்சர். இப்போ பாருங்கள், எல்கேஜி யூகேஜிலேயே குழந்தைங்கள 3 வயசு ஆகிட்டாவே என்ன பண்ணிடுறோம், ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோம். இங்கேருந்து என்ன வேலை செய்கிறாங்க, இங்கேருந்து போகிறாங்க, அங்கே ஸ்நாக்ஸு, கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிட்டு என்ன பண்ணிடு, தூங்கிடு, மறுபடியும் வந்துடு. இப்படியே போகும்போது 1வது படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறான், ட்ரௌசரை மாட்டுறான், டையை மாட்டுறான், ஷூவை மாட்டுறான், ஓடிடுறான். ஏன்னா அவனுக்கு என்ன ஆகிடுச்சு, பழக்கம் ஆகிடுச்சு. எல்கேஜி ப்ரீகேஜியில் அவனை கொண்டு போய் விடுறதுக்குள்ளே, என் 2 சின்ன பையனை கொண்டு போய் நாங்கள் அவை கேசரில் விட்டுட்டு மொதல் நாள் கூட்டுட்டு போகிறோம். அவன் கத்தி கத்தி அழுததில் வெளியே ஒரு பேரண்ட் நின்றுருந்தார். சார் இவன் ஸ்கூலுக்கு போவானா சார், இவன் படிப்பானா சார், ஏன்னா அழுகிறன்னா விழுந்து மண்ணில் விழுந்து அருள்றான். நாங்கள் தூக்குறோம், எங்ககிட்ட இங்கே கால் இங்கே இருக்குது, தலை எங்கே இருக்குது, பின்னாடி போய் விழுந்து அழுகுறான். ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அழுகுறான். அவர் கேட்கவும் எனக்கே டவுட் ஆகிடுச்சு, இவன் ஸ்கூலுக்கு போவானான்னு. ஆனால் பாருங்கள், ஒரு வருஷம் எல்கேஜி யூகேஜியில் நாங்கள் அப்போ வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோம் சங்ககிரி ரோடு. அங்கேருந்து எங்கள் வெள்ளியங்கிரி பட்டறையிலிருந்து பஸ் ஏறி அவைகேசர் ரிட்டன் வந்தான். ஹல்லேலூயா. முதல்ல போக மாட்டேன்னு அடம் பிடிச்சான், அழுதான். அவனை அப்படியே பழக்கி 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 அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போகணுன்னு நாங்கள் சொன்னதே இல்லை. இன்னொருத்தன் நல்ல சட்டையை போட்டு எல்லாம் போட்டு இன் பண்ணி நிற்பான், பெரியவன். வண்டி வர சத்தம் கேட்டோன்னா வீட்டுக்குள்ளே ஓடுவான். ஐயோ நான் ஸ்கூலுக்கு எப்படா இவனுங்களாம் ஸ்கூலுக்கு போய் இவனுங்க காலேஜுக்கு போவான்னு நினச்சோம். ஒருத்தன் காலேஜ் முடிச்சுட்டா, இப்போ ஒருத்தன் காலேஜ் தேடி போகிறான். ஹல்லேலூயா. அப்போ அன்னைக்கு அவனுங்களை ஒரு அடி கொடுத்து அவனை கொஞ்சம் கண்டித்து அவனை பஸ்ஸுக்குள்ளே துணித்து கொஞ்சம் நமக்கே என்ன பண்ணும், குழந்தையை போட்டு இப்படி பாடாப்படுத்துகிறமேன்னு தோணும். இருந்தாலும் அவனை பழக்க வைக்கும்போது அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணிட்டான், படிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி தான் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய முடியாத போது ஆண்டவர் உங்களை அந்த பாதையில் நடத்தி உங்களை சரிப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அந்த இடத்துல நிறுத்தும் மகிமையாக நாளைக்கு நீங்கள் நிற்கும்போது உங்களை எல்லாரும் பாராட்டுவாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் என்ன அடம் பிடிச்சோம், நாம் என்ன அடம் பிடிச்சோம், நம்ம எதுக்கு கீழ்ப்படியல, நம்ம எதுக்கு விட்டு கொடுக்கலைங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ விடாப்பிடியாக இருக்கீங்களோ நம்ம ஆண்டவர் அதை காட்டிலும் ரொம்ப விடாப்பிடியாக இருப்பார். ஹல்லேலூயா. உன்னை உருவாக்கி உன்னை அந்த இடத்துல போய் நிறுத்துகிற வரைக்கும் அவர் ஓயவே மாட்டார். அவர் தொடர்ந்து உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருப்பார். இதுதான் அப்பாவோட வேலை. அப்பாவோட வேலை நீ எப்படியோ போகணும், கெட்டு போவ, நீ எப்படியோ போய் திருந்த மாட்ட, நீ எப்படியோ இருந்துக்குன்னு விட்டுருந்தா நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்க முடியாது, நம்ம எல்லாமே ஒரு பொசிஷனுக்கு வந்திருக்கவே முடியாது. அப்போ தகப்பனுடைய ரோல் என்பது ஒரு மகனை சிட்சித்து அவனை படிப்பித்து அவனை போதித்து அவனை உருவாக்கி நாளைக்கு சமுதாயத்து நடுவில் அவன் நிற்கும்போது தான் தெரியும் இவங்க அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அப்போ தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல நம்முடைய பரம தகப்பனாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேலைகளில் நம்ம போதிச்சு நமக்கு புத்தி சொல்லி, சில வேலைகள் நம்ம கண்டிச்சு, சில வேலைகளில் பாருங்கள் நம்ம கீழ்ப்படியவே மாட்டோம் ஒரு காரியத்துக்கு.
கீழ்ப்படியாமல் போய் நல்ல நெருப்பு சுடுதுன்னா நமக்கு என்ன பண்ண மாட்டோம். சுட்டால் தான் எங்களுக்கு தெரியும், என்ன பண்ணுவோம், கை வச்சு சுட்டுக்குவோம். ஐயோ சுடுதேங்கும் போது ஆண்டவர் சொல்லுவார், மகனே இது உனக்கு தேவையா, எத்தனை தடவை நான் உனக்கு சொன்னது வேணான்னு அப்படின்னு என்ன ஆண்டவர் சொல்லுவார். அப்போ அவர் நம்மை நேசிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை வழிநடத்துகிறவர், நம்மை உருவாக்குகிறவர், நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய வேலை, இப்போ இந்த குழந்தைகள் எப்படின்னா அடம் பிடிச்சாலும் கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணிடுவாங்க, கண்ட்ரோலுக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம அவருடைய கரத்தில் தேவன் நம்ம சரிப்படுத்துறதுக்கு யாரெல்லாம் நம்ம விட்டு கொடுக்குறோமோ அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக தேவன் சரிப்படுத்தி விடுவார். ஹல்லேலூயா. அதனால் ஒரே ஒரு விஷயம்தான், அவர் ரெடியாக இருக்கார், அவர் ஆயத்தமாக இருக்கார். நம்ம வேலை என்ன, நம்மளை விட்டு கொடுக்கணும். அவர் கையில் நம்ம விட்டு கொடுத்துட்டா போதும், தேவன் நம்ம சரியான விதத்தில் நடத்தி எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஒரு மகிமையான இடத்துல தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து விடுவார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அவர் நன்மையானவர்களை தருகிறவர், நம்மை சிட்சித்து நடத்துகிறவர். மூணாவது, நம்மேல் அன்புள்ளவர். அப்பா பிதாவே நம்ம கூப்பிட்ற மாதிரி பிதாவானவர் நமக்கு நம்ம அப்பான்னு கூப்பிட்றதுனால அவருடைய அன்பு என்ன பண்ணுகிறது, விளங்க பண்ணிக்கிறோம். இப்போ இயேசு பாருங்கள், நம்ம ஒரு விதமாக பிதாவை புரிஞ்சு வச்சுருக்கோம், இயேசு ஒரு விதமாக பிதாவை என்ன பண்ணி வச்சுருந்தாரு, புரிஞ்சு வச்சுருந்தார். எடுத்து வாசிங்க, யோவான் 11:41. யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, எனக்கு செவி கொடுத்தபடியினால் ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறவர் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு பிதாவை பற்றி இப்போ நம்ம பாருங்க, ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு வந்து சொல்லுவோம், என் மேலே நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டாரா கேட்கலையா எனக்கு தெரியாது, பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா எனக்கு தெரியாது. இப்படி தான் நம்முடைய ஜெபம் இருக்குது. ஆனால் இயேசு சொல்கிறார், பிதாவே நீர் எனக்கு எப்போதும் செவி கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தந்தையாகிய தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கிற எல்லா ஜெப விண்ணப்பத்துக்கும் அவர் செவி கொடுக்கிற தேவனாக தான் இருக்கார். இவருக்கு என்ன நம்பிக்கை, நான் ஜெபிச்ச ஆண்டவருடைய ஜெபத்தை கண்டிப்பாக கேட்பாரு. அப்போ நம்முடைய தந்தையாகிய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இன்னொருத்தர் வாசிங்க, மத்தேயு 10:29-31 வாசிங்க. ஒரு காசுக்கு 2 அரைக்கலான் குருவைகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விடாது. உங்கள் தரையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்க எப்படிப்பட்டவங்க, விசேஷித்தவங்களா இருக்கீங்க. உங்களுடைய தலைமுடியெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, எண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ ஃபாதர், தகப்பனாகிய தேவன் உங்களை எப்பயும் எப்படி தான் பார்க்குறாருங்க, ரொம்ப வேல்யூவாக பார்க்குறார், ரொம்ப விசேஷித்தவர்களாக பார்க்குறார். இப்போ பாருங்கள், நம்ம மற்றவங்க வந்து நம்மளை ரொம்ப வேல்யூபுளாக பார்க்காட்டியும் பரவாயில்ல, நம்மளை நாம் எப்படி வேல்யூபுளாக பார்க்குறோம். நம்ம கொடுத்து நம்ம என்னைக்கா வேல்யூபுளாக விசேஷித்தவர்களாக பார்த்துருக்கோமா? நம்ம விசேஷித்தவங்கள பார்க்குறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குது, ஏதாவது இருக்கா இல்லையா? யோசிக்கிறீங்களே? அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. ஆமாம், உலகத்தில் இருக்கிறவனாலும் உங்களில் இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, பெற்றிருக்கிறீங்க. புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க. அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பாகிய மீட்போட நிச்சயத்தை பெற்றிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை அளவில்லாமல் என்ன பண்ணியிருக்கோம், பெற்றிருக்கோம். அப்படி எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம வாழ்க்கையில் இத்தனை விதமான விசேஷித்த காரியங்கள் இருந்தாலும் நாம் நம்மளை என்றைக்கு என்ன பண்ணுறது, இல்லை விசேஷத்தவங்கள பார்க்குறதே இல்லை. ஏன்னா நம்ம மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணி பார்க்குறோம். அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, அவங்கள பார்த்து நம்ம தாழ்மையாக இருக்குன்னு என்ன பண்ணுறோம், நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார்,
தேவன் உங்களை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கல, நீங்கள் எப்படிப்பட்டவங்க? விசேஷிக்கப்பட்டவர்கள். உங்க தலையில் இருக்கிற முடியெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய பார்வையில் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் விசேஷித்தமானவர்கள் தான். எல்லாம் சொல்லுங்க, நான் விசேஷமானவன். ஐ ஆம் ஸ்பெஷல். ஸ்பெஷல் பிடிக்காது அவங்களுக்குலாம். எங்கே போனாலும், ஹோட்டலில் போனாலும் ஸ்பெஷல் ரோஸ்ட் இருக்குது, ஸ்பெஷல் ரோஸ்ட்டு. ரவா இருக்குது, ஸ்பெஷல் ரவா. அப்படி தானே? எங்கே போனாலும் ஒரு ஸ்பெஷலை எதிர்பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் உங்களையே ஸ்பெஷலாக பார்க்குறாரு. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய தகப்பன். உங்களை ரொம்ப வேல்யூபிளாக பார்த்து, உங்களை அழகானவர்களாக, உங்களை விசேஷித்தவர்களாக, மகிமையில், கனத்தில், அபிஷேகத்தில், எல்லாவற்றிலையும், வரத்தில், கனிகளில் நீங்கள் அவருடைய பார்வையில் ரொம்ப ஸ்பெஷலு. இப்படி தான் எல்லாரையுமே பார்க்குறாரு. நமக்கு நாமே நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு முத்திரை குத்திக்கிட்டு நான் இவ்வளவு தான் நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம். ஆனால் தேவன், பரம தகப்பனாகிய தேவன், இப்போ சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. காக்கா குஞ்சு கருகருன்னு இருக்குது, ஆனால் காக்கா அந்த குஞ்சை பார்த்து என்ன சொல்லுமா? பொன் குஞ்சு. நமக்குள்ள இவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை விசேஷத்தமாக தான் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நீ இப்படி இருக்கிற, நாளைக்கு நீ எப்படி மாறப்போகிற, உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, நீ அபிஷேகத்தில், உன்னோட வல்லமையில், மகிமையில் நீ எப்படிலாம் மாறப்போகிற, நீ கிருபையில் எப்படி வளரப்போகிற, உன் வாழ்க்கை நாளைக்கு எப்படியாக இருக்க போகுதுங்கிறத அவர் என்ன ஆதியிலிருந்து எதை பார்க்குறாரு? அந்தத்திலிருந்து ஆதியை பார்க்குறாரு. நீ நாளைக்கு எப்படி இருக்கிறங்கிறத பார்த்துட்டு, நீ இப்படிலாம் ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்துட்டு, இன்னைக்கு செவுத்துல நீ முட்டிக்கிற பாரு, அதை பார்த்து சிரிக்கிற. இன்னைக்கு மூக்கு சிந்திக்கிட்டே இருக்கிற பாரு, இன்னைக்கு அழுதுகிட்டே இருக்க பாரு, இன்னைக்கு புலம்பிகிட்டே இருக்க பாரு, இதை பார்த்துட்டு, அதையும் பார்த்துட்டு, நாளைக்கு இன்னைக்கு என் மகன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு கொஞ்சம் ஆட்டுக்களை எங்கேயோ ஒரு ஓரமாக மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், இன்னைக்கு மனிதர்களால் அவன் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறான், இன்னைக்கு யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலைமையில் அவன் இருக்கிறான். நாளைக்கு இவன் தான்டா ராஜா, நாளைக்கு இவன் தான் ராஜா, இவன் தான் இந்த இஸ்ரவேல் தேசத்தையே ஆள போறான்னு தாவீதை குறித்து தேவன் பார்த்தார். அப்படிதான் உங்களையும் என்ன பண்றார்? தேவன் பார்க்கிறார். அப்ப தகப்பனுடைய பார்வையில், அவருடைய பார்வை எப்படி? நம்ம என்னதான் நம்ம பிள்ளைங்க மார்க் கம்மியாக வாங்கினாலும், நம்ம பிள்ளைங்க சேட்டை பண்ணாலும், மற்ற பிள்ளைகளை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகளை எப்படி தான் பார்ப்போம்? விசேஷமாக தான் பார்ப்போம். அப்படி தான் பரம தகப்பன் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இதில் தான் சொல்கிறார் ஜீசஸ் ஒரு விதமாக தன்னுடைய பிதாவை புரிந்து வைத்திருந்தார். பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதா என்னுடைய உணவு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ பாருங்கள், பிதாவுடைய அன்பை முழுவதுமாக புரிஞ்சு வச்சு இந்த உலகத்துக்கு கடவுளை குறித்து ஒரு பார்வை இருந்தது மக்களுக்கு. கடவுள் ரொம்ப கோபக்காரரு, கடவுள் அடிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? எல்லாமே எரிச்சல் உள்ள தேவன், அவர் நியாயம் செய்கிற, இப்படியே அவரை குறித்து ஒரு நெகட்டிவான ஒரு பிக்சரை வச்சுருந்தாங்க. இயேசு அந்த பிக்சரை அப்படியே மாற்றி, என் பிதா பூரண சர்க்குணர், என் பிதா நன்மையான ஈவுகளை தருகிறவர், என் பிதா அன்புள்ளவர், என் பிதா இரக்கமுள்ளவர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னுடைய பிதாவுடைய அன்பை குறித்து வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டே இருந்தார். அப்போ இதுதான் இயேசு கிறிஸ்துவும் காண்பிச்சார். பிதாவும் தன்னுடைய காரியங்களை குறித்து வேதாகமத்தில் இன்னும் அநேக வசனங்கள் இருக்குது, சொன்னால் நீங்கள் பூராமே சொல்லலாம். அப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு குறிக்கோள் வந்துடணும், என் தேவன் நல்லவர், என் தேவன் எனக்கு இறங்குகிறவர், என் தேவன் என்னை போஷிக்கிறவர். ஏன்னா ஃபாதர் அப்படின்னு வரும்போது என்னெல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னா, ஃபாதர் இஸ் எ ப்ரொவைடர். ஃபாதருங்கிறவர் கொடுக்கிறவர், வழங்குகிறவர். ஒரு வீட்டுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் ப்ரொவைட் பண்ணுறது யாருங்க? ஃபாதர். ஃபாதர் இஸ் எ ப்ரொடெக்டர். ஃபாதர் தான் அந்த குடும்பத்துக்கு எப்படி இருக்காரு? பாதுகாவலராக இருக்கார். அடுத்து ஃபாதர் இஸ் எ லீடர். ஒரு தகப்பன் தான் அந்த குடும்பத்துக்கு யாரு? தலைவர். அப்படிதானே? இயேசுவே வீட்டின் தலைவர் அப்படின்னு சொல்லி போடுறோம். இல்லை, குடும்பத்திற்கு தலைவராக யாரதான் வச்சிருக்காரு ஆண்டவர்? லீடர். அப்புறம் எ ஃபாதர் இஸ் எ டீச்சர். தகப்பன் தன்னோட பிள்ளைக்கு என்ன பண்ணுறாரு? முதல் டீச்சர் யாருங்க?
எ ஃபாதர் இஸ் எ ஃபர்ஸ்ட் டீச்சர். எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். முதிர் வயதிலும் அவன் என்ன பண்ண மாட்டாத விடாதிருப்பான். ஸ்கூலுக்கு வந்து குழந்தைங்க போகிறது 5 வயசு 6 வயசு 4 வயசு. அந்த 4 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு டீச்சராக இருக்கிறது யாருங்க? ஃபாதர். அப்போ ஒரு தகப்பன் தான் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆசிரியரை போன்று அந்த குழந்தைகளை என்ன பண்ணுறான்? நடத்துக்கிறான். அடுத்து ஃபாதர் இஸ் எ ஹெல்ப்பர், உதவி செய்கிறவர். இந்த குடும்பத்தில் யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் உதவி செய்கிறது யார்? ஒரு தகப்பனுடைய வேலை தான் உதவி செய்கிற வேலை. அடுத்து ஃபாதர் இஸ் எ என்கரேஜர். ஒருத்தங்க சோர்ந்து போயிட்டாங்க, மனதளவில் சோர்ந்து போயிட்டாங்கன்னா அவங்கள உற்சாகப்படுத்துகிற வேலை யாருக்கு? தகப்பனுக்கு தான் உண்டு. அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலே இதெல்லாம் ஒரு வயசு. ஒரு வயசில் பையன் கூட பையனோ பொண்ணோ தோல் வரைக்கும் வளர வரைக்கும் தான் அவன் யார்? பையன். தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான் தோழன். கரெக்டு. ஃப்ரெண்டு. ஒரு கட்டம் வரைக்கும் அந்த குழந்தைங்களை நம்ம போதிச்சு லீட் பண்ணி அவங்கள இப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணி வளர்த்துறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாமே இவங்களுக்கு என்ன பண்ணிடுற விவரம் தெரிஞ்சிடும். இப்போ என்ன சொல்கிறாங்க? நிறுத்துங்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியாதம்மா, டேய் பார்த்து போடா, வேகம் கம்மியாக போடா, ஸ்பீடாக போகிற என்ன சொல்கிறாங்க? அப்படியே ஆகட்டும் தாயே, அப்படியே ஆகட்டும் தாக்குன்னா சொல்கிறாங்களா? ஏம்மா எனக்கு தெரியாதா, நான் காலேஜுக்கு போயிட்டு வேலைக்கே போகிறேன், இன்றைக்கி நீ என்ன பண்ணுற நீங்கள் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தோளுக்கு மேலே வளர்ந்த வாட்டி நம்மளே என்ன பண்ணிடுறோம்? அவனுக்கு தோழனாக, அவனுடைய உணர்வு பூர்வமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, சமுதாய பிரகாரமாக அவன் கூட நின்று அவனை ஒரு ஆளாக உயர்த்துகிற அளவிலே தகப்பனுடைய வேலை. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் குழந்தையாக இருக்கிறான், அவனை வழி நடத்துகிறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனோட கூட நின்று அவனை இந்த சமுதாயத்தில் இந்த ஆவிக்குரிய பிரகாரமாக, இந்த சரீர பிரகாரமாக அவனுக்கு ஒரு வேலை, அவனுக்கு ஒரு திருமணம், இப்படியெல்லாம் கொடுத்து அவனை ஒரு அழகு பார்க்குற விதத்திலே தகப்பனுடைய வேலை. இதே வேலையை தான் நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் நமக்கு சரீர பிரகாரமான தகப்பனையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு போதிக்கிற, நமக்கு புத்தி சொல்லுகிற நல்ல போதகர் மாதிரி, நல்ல தகப்பன் மாதிரி என்ன பண்ணியிருக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. இவங்கெல்லாம் வச்சு மூவ் பண்ணாலும் அவர் நமக்கு இண்டிவிஜுவலி தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நமக்கு தகப்பனாக இருந்து நம்மை நடத்துகிறார். போதிக்க வேண்டிய இடத்துல போதிக்கிறாரு. தலைவனாக இருந்து லீட் பண்ணுற இடத்துல என்ன பண்ணுறாரு? லீட் பண்ணுறாரு. அநேக வேலையில் சோர்ந்து போயிடுறோம். அப்போ யார் நம்மளை என்கரேஜ் பண்ணுறா? ஆண்டவர் தான் நம்மளை என்ன பண்ணுறாரு? அவருடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மளை என்கரேஜ் பண்ணி நம்மளை அப்படியே தூக்கி நிறுத்தி அப்படியே நம்ம அமிழ்ந்து போகிற கண்டிஷனில் இருந்தோம். ஆனால் அவருடைய வார்த்தை நம்மை மீண்டுமாக நிலைநிறுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட நல்ல தகப்பன் தான் நமக்கு தெய்வமாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்ம சொல்கிறார், இஸ்ரேல் ஜனங்களை அநேக வேலைகளில் கழுகு தன்னோட குஞ்சை சுமந்துட்டு போகிறது போல், தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல் நான் ஒன்று என்ன பண்ணுவங்களை சுமந்துக்கிட்டு வந்தேன். இப்போ குழந்தைங்க பாருங்கள், இங்கேருந்து போவோம், சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது நடந்து போவோம், கொஞ்சம் தூரம் 4 ஸ்டெப்பு நடக்கும், அதுக்கு மேலே என்ன பண்ணாதுங்க, நடக்காது. அப்போ யார் அம்மா தூக்குவாங்களோ? அப்பா தூக்குவாரா? அப்பா தோல் மேலே ஏறி ஜங்கல் என்ன பண்ணிக்கும்? ஏறி. அப்போ இப்படியாக நாம் நடக்க முடியாத சூழ்நிலைகளில் தேவன் என்ன பண்ணுறாரு? நம்மளை தூக்கி கொண்டு வருகிறார். அவருடைய தோல் மேலே என்ன பண்ணிட்டு வர்றாரு? சுமந்து கொண்டு வருகிறார். அப்போ நம்ம தகப்பன் யார்? நமக்கு ஒரு நல்ல வெளிப்பாடு, இதெல்லாம் வெளிப்பாடு உள்ள தகப்பனை பற்றி வெளிப்பாடு உள்ள சபை. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர், அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவருங்கிறத நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம். இன்னும் அநேக சபைகளில் இந்த மாதிரி வெளிப்பாடெல்லாம் இல்லை. தகப்பனை குறித்த வெளிப்பாடு அநேக சபைகளில் இல்லை. ஆனாலும் நமக்கு அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை தேவன் கொடுத்துருக்கிறார். நாம் இப்போ ஒரு குடும்பத்துக்கு தகப்பனாக இருக்கோம், நாம் எப்படிலாம் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது அப்படின்னு ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். எபேசியர் 5:25 எடுத்து வாசிப்போம்.
தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முயற்சினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைகளை முதலாளிகள் ஒன்றும் இல்லாமல் கற்பிக்கவும் பிழையற்றுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்குள் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். தங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறவர்களாக கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுவது போல குடும்பத்தை நேசிக்கிறவர்களாக தகப்பன்மார் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம மட்டும் சில்லி கடையில் வர வழியில் 100-200 என்ன பண்ணிடுறது, டப்பு டப்புன்னு போட்டு வாயை தொடச்சிட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. வீட்டில் ஒரு மனைவி இருக்கா, பிள்ளைகள் இருக்கான்னு அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு பார்சலை கொண்டு வரணும். அப்போ நமக்கு என்னெல்லாம் செஞ்சுக்கிறோமோ அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கும் செய்வதற்கு நம்ம கடமைப்பட்டவங்களாக இருக்கோம். ஏன்னா கிறிஸ்து சபை அப்படி தான் என்ன பண்ணுறாரு, போஷித்து காப்பாற்றுகிறார். தன்னுடைய வசனத்தை என்ன பண்ணுறாரு, சபைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கார். தன்னுடைய வசனத்தை கொடுத்து 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 அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுவது போல நம்முடைய வேலை குடும்பத்தின் மேல் அன்புள்ளவர்களாக அக்கறையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோசுவா 24:15. உங்கள் பார்வைக்கு ஆகுவதாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தில் குடியர்களாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. அப்போ யோசுவா பாருங்க, தன்னுடைய குடும்பத்தை தான் மட்டும் கர்த்தரை சேவிப்போன்னு சொல்ல, நானும் என் வீட்டார் என்ன பண்ணுவோம், கர்த்தரையே சேவிப்போம். அப்போ நம்முடைய வேலை என்னென்னா, நாம் மாத்திரமல்ல நம்மோடு கூட சேர்ந்து நம்முடைய பிள்ளைகள் பாருங்கள், இன்றைக்கே வந்து என்ன பண்ணுறான், ஆலயத்தில் நம்ம உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்றான், விளையாடுறான், போகிறான் வர்றான், ரெண்டாவது விஷயம். ஆனால் எங்கே வந்துடுறான், அவனுக்கு தெரியும் சண்டே ஆனால் நம்ம எங்கே போகணும், சர்ச்சுக்கு போகணும். அப்போ நானும் என் வீட்டாருமோ என்றால் யாரை தான் சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். நாம் மாத்திரமல்ல, பிதா இயேசு வந்து பார்த்தீங்கன்னா பிதாவை என்ன பண்ணிகிட்டே இருந்தார், ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிட்டே இருந்தார். நான் அற்புதம் செய்கிறேன், நான் அதிசயம் செய்கிறேன்னு அவரை ஃபோக்கஸ் பண்ணல, பிதா யார் என்பது என்ன பண்ணிட்டே இருந்தார், ஃபோக்கஸ் பண்ணி காண்பித்து கொண்டே இருந்தார். நம்முடைய வேலை நாம் மாத்திரமல்ல நம்முடைய குடும்பமும் சேர்ந்து தேவனை ஆராதிக்க பழகுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7, 20, 21. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகள் உன் வீட்டின் நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. 20-21 வாசிங்க. 20-21. நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட சாட்சிகளும் நியாயங்களும் என்ன என்று உன்னிடத்தில் கேட்டால், நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு செவிகளாய் இருந்தோம். கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தர் தம்முடைய பலத்த கையினாலே என்ன பண்ணார், எகிப்திலிருந்து. ஆமா, இப்ப மோசே சொல்றாரு, நீங்க இந்த ஜெனரேஷன் ஆண்டவரை தேடுறீங்க, ஆண்டவருக்கு சொந்த பிள்ளைகளா இருக்கிறீங்க. நாளைக்கு உன் சந்ததியும் ஆண்டவரை தேடணும்னா இப்பயே இதெல்லாம் எங்கே என்ன பண்ண, உன் வீட்டு நிலைக்கால என்ன பண்ண, எழுதி வை, உன் கையில் கட்டிக்க. எங்கெல்லாம் பார்வைப்படுதோ அங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ண, எழுதி வை. நாளைக்கு இதெல்லாம் என்ன பஸ்கானா என்னன்னு கேட்டால் நீ சொல்லணும், நாங்கள் எகிப்தில் எப்படி வாழ்ந்தோம், அடிமையாக வாழ்ந்தோம்.
400 வருஷம் அங்கே என்ன பண்ணோம், அடிமைப்பட்டு கிடந்தோம். தேவன் எங்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்து செங்கடலெல்லாம் பிளந்து, யோர்தானெல்லாம் பிளந்து, எரியோவெல்லாம் உடைச்சி, இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு நீ உன் புத்திரனுக்கு நீ என்ன பண்ணணும், சொல்ல வேண்டும். அப்போ ஒரு தகப்பனுடைய வேலை என்ன அப்படின்னா, தேவனை குறித்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம், வீட்டில் அவர் தான் தகப்பன் தான் பாஸ்டராக மாறிடணும். அவர் தான் வசனத்தை எடுத்து வச்சு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற ஒரு வேலையை. அதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமை பார்த்து நேற்று நாங்கள் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசிட்டோம். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு, இவன் நாளைக்கு என்னை குறித்து இவனுடைய பிள்ளைகளுக்கு கருத்தாக போதிப்பான், என்னை குறித்து என்ன பண்ணுவான், கருத்தாக சொல்லுவான். இன்றைக்கி பாருங்கள், அநேக உபதேசங்கள் வந்துருச்சு. வீட்டில் ஸ்டார் கட்டாத, கிறிஸ்மஸ் ட்ரீ என்ன பண்ணாத, வைக்காத, குட் ஃப்ரைடேலாம் கொண்டாடணுமா, இப்படி எல்லா காரியங்களும் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு என்ன பண்ணிடுச்சு இந்த கிறிஸ்தவ உலகம் வந்துடுச்சு. ஆனால் இது என்ன வந்தாலும் சரி, நம்மை தேவன் எப்படி இந்த பாவத்திலிருந்து, இந்த சாபமான வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார், நம்ம எந்த நிலைமையில் இருந்தோம், இன்றைக்கி எந்த நிலைமைக்கு வந்திருக்கோங்கிறத நம்மளோட பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வைக்கணும். ஹல்லேலூயா. இதை தேவன் விரும்புகிறார். இதை நீங்கள் செய்யணுன்ட்டு என்ன பண்ணுறாரு, உபாகமத்தில் எழுதியே கொடுத்துருக்காரு. உன் பிள்ளைங்க நாளைக்கு கேட்டால் நீ இதை என்ன பண்ணணும், கண்டிப்பாக சொல்லணும். இதுக்கு சண்டே ஸ்கூலில் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சண்டே ஸ்கூலில் ஒன்று எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு இந்த சிறு பிராயம் முதல்ல என்ன பண்ணுறோம், வசனத்தை சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு சாட்சி சொல்கிறோம் பாருங்கள். ஒரு பாஸ்டர், அவர் லக்னோவில் இருக்கார். நாங்களாம் போயிருந்தோம் லக்னோவில். பாஸ்டர் சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வீட்டில் இவர் போய் நேபாள் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணுறாரு, எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை பரப்புறாருன்னு சொல்லிட்டு இவரை சூட் பண்ணுறதுக்காக 2 பேரை ரெடி பண்ணிட்டாங்க. 2 பசங்க வந்து பாஸ்டமாக இருக்காங்க. பாஸ்டர் எங்கே வெளியே போயிருக்காரு, அவர் வந்தோன்னா அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. 2 பசங்களும் உட்காந்துருக்காங்க. சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்காங்க. பாஸ்டர் வந்தால் அவர் வரதுக்கு, இவர் போனார்னா வந்தால் தான். ஏன்னா அங்கெல்லாம் எல்லா பக்கமும் டெலிஃபோன் சிக்னல்லாம் கிடைக்காது, மொபைல் சிக்னல்லாம் கிடைக்காது. எப்போ வருவாரோ வந்தால் தான். சாயங்காலம் வருவார், இல்லை காலைல வருவார், நைட்டு வருவார், எப்பயோ ஒன்று வருவார். நான் வரலின்னா இவர் பாஸ்டர் சொல்லிட்டு போகிறது, இன்கேஸ் நான் வரல, என்னால் வர முடியலன்னா நீ என்ன பண்ண, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடு. எங்கேயாவது என்னை சுட்டிருப்பாங்க, இல்லைன்னா கொலை பண்ணியிருப்பாங்க, என்னோடய பாடியை தேடி கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. இப்படி தான் சொல்லிட்டு போகிறோம் ஒழித்துக்கு போகும்போது. ஏன்னா அங்கே ரொம்ப எதிர்ப்பான இடங்களாம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப எதிர்ப்பான இடம். இப்போ இந்த 2 பசங்களும் உட்காந்துருக்காங்க. இவர் வந்துடுறாரு, சார்லஸ் வந்துடுறாரு. பாஸ்டர் சார்லஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அழுகிறானான். அங்கிள் கதறி கதறி அழுகிறானான். இவருக்கும் ஒன்றும் புரியல, எதுக்காக அழுகுறான்னு ஒன்றும் புரியலேன்னு சொல்லிட்டு, என்னப்பா அப்படின்னு கேட்டால், அங்கிள் என்னை தெரியலையா அப்படின்னு கேட்குறான். இவன் சின்ன பையனா, அவர்கிட்ட சண்டே ஸ்கூல் படிச்சிருக்கிறான். அவனுக்கு இவர் என்ன பண்ணிருக்கு, நல்லா அடையாளம் தெரியுது. இவர் பைபிளை நமக்கு பிரசங்கம் பண்ணியிருக்காரு, இயேசுவை பற்றி சொல்லியிருக்காரு, இயேசுவோட அன்பை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்துட்டு, இவரையா நம்ம கொலை பண்ண வந்தோன்ட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அங்கிள் உங்களை கொலை பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க, நீயா காசு கொடுத்து இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காமிக்கிறானா, துப்பாக்கி எடுத்து பாருங்கள், துப்பாக்கி வச்சுருக்கேன், இதை வச்சு உங்களை ஷூட் பண்ண போகிறேன், ஷூட் பண்ணுறதுக்காக எல்லாம் கொடுத்து விட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா யார், நீங்கள் உங்களை போய் கொலை பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அங்கிள் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டார். என்னைக்கோ யாரோ ஒரு புறஜாதி பையனுக்கு சொல்லி கொடுத்த சண்டே ஸ்கூலு பிபிஎஸ் அவனோட வாழ்க்கையில் பாருங்கள், அவன் நாளைக்கு ஒரு கொலை பண்ணவே வந்தவன் அவன் கொலை பண்ணாமல் அந்த பாவத்திலிருந்து தப்பித்து கொள்ள வழி செய்தது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த சண்டே ஸ்கூலு, பிபிஎஸ் இதெல்லாம் தேவையான்னு நம்ம நினைக்கக்கூடாது. சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து 5 வளையாது என்ன பண்ண முடியாது. சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா 5க்குள்ளேயே வளைச்சிருங்க. அதிகபட்சம் 7க்குள்ளே என்ன பண்ணிடுங்க. 7 வயசுக்குள்ளே அவன் எப்படி என்னெல்லாம் அவனை செய்ய முடியுமோ அவனை அதை செய்கிறதுக்கு பழக்கிடுங்க. 7 வயசுக்கு மேலே அவன் அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் அவன் அந்த பழக்க வழக்கத்தில் மாற்றவே முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ 7 வயசுக்குள்ளே ஒரு குழந்தைய எப்படிலாம் நம்மளால் மாற்ற முடியும், எப்படி மாற்றணுமோ, எப்படி விரும்புகிறோமோ அப்படி அந்த குழந்தைய ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை செய்ய வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் அவன் வந்து ரொம்ப நான் சொல்கிற மாதிரி, எங்கள் அப்பா என்னை அடித்தார், என்னை ரொம்ப கண்டிப்பாக வச்சுருந்தார். ஆனால் அது எனக்கு பிற்காலத்தில் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
அதே போல் தான் அவன் சொல்லுவான், ஏன்னா 7 வயசுக்குள்ளே பாருங்கள், விடிய காலம் 5 மணிக்கு அவன் எந்திரிக்கணுமா, இப்போ இருந்து என்ன பண்ணுங்க, எழுப்பி பழகிருங்க. அவனுக்கு 30 வயசு ஆனாலும் 40 வயசு ஆனாலும் 5 மணிக்கு மேலே அவனுக்கு தூக்கமே வராது. அப்போ பிள்ளைகளை போதித்து வளர்த்தக்கூடிய ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தை உங்களுக்கு எனக்கும் தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கருத்தா தேவன் என்னெல்லாம் நன்மை செய்தார், தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத சர்ச்சில் போய் அவன் கற்றுக்குவான், சண்டே ஸ்கூலில் கற்றுக்குவான், பிபிஎஸில் கற்றுக்குவான், எல்லாம் உண்மைதான். இருந்தாலும் நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க. பிள்ளையானது நடத்த வேண்டிய விதத்தில் நடத்து. அப்போ என்ன பண்ணுவான், அவன் முதிர் வயதிலும் விடாது இருப்பான். முதிர் வயசுல அவன் விடமாட்டான். ஏன்னா என்னைக்கோ அவனை வந்து நர்ச்சர் பண்ணியிருக்காங்க, நீ இப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு அதே பாதையிலே அவன் என்ன பண்ணுவான், அவனை நடத்துவான். அடுத்து நம்ம இன்னைக்கு எபிரேயரில் 12ஆம் அதிகாரத்தில் படித்தோம், பிள்ளைகளை சரிப்படுத்துபவர்களாக. பிள்ளைகளுக்கு தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. கண்டிக்கிற நேரத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணி அவனை பிள்ளைகளை கண்டிச்சு தான் ஆகணும். நாம் கண்டிக்கலை, வீட்டில் கண்டிக்கலைன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க, எங்கே கண்டிக்கப்படுவாங்க, ஊரில் சமுதாயம் என்ன பண்ண அவர்களை கண்டிப்பாக கண்டிக்கும். அந்த நிலைமைக்கு போகாதபடி வீட்டிலேயே நம்ம கண்டிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக அவன் நாளைக்கு நல்ல மகனாக மகளாக வளருவான். இதைத்தான் தேவன் செய்கிறார். இதைத்தான் நீங்களும் நானும் செய்யணும். என்ன பண்ணுறார், காட்லி ஃபாதர்ஸ், தேவனை ஏற்றுக்கொண்ட, தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்த்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து எபேசியர் 6:4 வாசிங்க. எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்த்துவீர்களாக. பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க, கோபப்படுத்தாம கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையில் அவர்களை போதித்து வழி நடத்துவீர்களாக. பிள்ளைகளை மன்னித்து அவர்கள் தவறு செய்யும்போது நம்ம இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாம் ஒரு காலத்தில் காமிச்சோம், அப்படி தானே? அவனை உட்காரானா உட்கார்ந்தான், எந்திரானா எந்திரிச்சான். அது ஒரு பருவம். 10வது வரைக்கும் இவனுங்க பொட்டிப்பாமாவே இருக்கிறானுங்க பசங்க. அப்பானா நடுங்குவானுங்க, அம்மானா நடுங்குவானுங்க, சரிப்பான்ட்டு என்ன பண்ணுவானுங்க, என்னன்னாலும் செய்வானுங்க. இந்த 11வது போன உடனே எங்கிறது தான் அவனுங்களுக்கு அப்படி ஒரு தைரியம் வரைக்குமா என்ன பண்ணாது தெரியாது. நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு வேணால் ஆப்போசிட்டாக நம்ம அப்படியே பேசுவோம். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கையை நீட்ட முடியாது. அப்போ பிள்ளைகளை நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அவனை என்ன பண்ணுவோம், அதுக்கு மேலே கோவப்படுவோம். இல்லை நம்ம வீட்டில் நடக்கிறதான் சொல்கிறனால நான் எதாவது புதுசாக தான் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம அனுபவபூர்வம். நம்ம என்ன பண்ணுறோம், நான் ஒரு சின்ன பையனாகவும் என் பசங்களை வளர்த்து பார்த்துட்டேன். இன்றைக்கி ஒருத்தனுக்கு 24 வயசு, ஒருத்தனுக்கு 20 வயசு. இப்போ இவனுங்களும் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ எப்படி டீல் பண்ணமோ அந்த டீலிங் இப்போ ஒத்து வர மாட்டாங்க. அன்னைக்கு காமிச்ச கோபம், அன்னைக்கு காமிச்ச கையை ஓங்கிறது, அன்னைக்கு பெல்ட்டை உருவுறது, அன்னைக்கு இப்போ இதை என்ன சொல்கிறது, குச்சி எடுக்கிறது, இன்றைக்கி என்ன பண்ணாது, அவங்களோட வேலைக்கு ஆகாது. ஆமீன் போட்டார். உண்மைதான். இன்னைக்கு அவனுக்கு புரிகிற மாதிரி பக்குவமாக சொன்னா தான் அவனுக்கு என்ன பண்ணும், புரிஞ்சுக்குவான். இதை நம்ம புரிஞ்சிக்காம என்றைக்குமே அந்த அவன் ஒரு குழந்தையாவே பார்க்கறது. இந்த அம்மா பண்ணுற தப்பு என்ன, அவன் எவ்வளோ பெரிய ஆளானாலும் எனக்கு குழந்தை அப்படின்னு இன்றைக்கும் சொன்னால் அவன் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணான், கண்டிப்பாக கேட்க மாட்டான். அவர்களை கோபப்படுத்தாதிருங்கள். அவர்களுக்கு எப்படி அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ அந்த விதத்திலே அவர்களை நடத்த தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒரு ஃபாதரோட ரோல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உலக பிரகாரமான தகப்பன்ட்டையும் பார்க்குறோம், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் பார்க்குறோம். ஒரு பாஸ்டர் இருக்கிறது என்ன சாதாரண விஷயமா? அவர் யார் எல்லாருக்குமே அவர் வயசு கம்மியாகவே இருக்கும். 80 வயசு பாட்டியும் வந்து என்ன பண்ணோம், ஐயா ஸ்தோத்திரங்க. அங்கே போகிற மொழிப்பள்ளி சபைக்கு 75 76 வயசு அம்மா இருக்குது, ஒரு அம்மா ஐயான்னு தான் கூப்பிடும், ஐயா ஸ்தோத்திரங்கய்யான்னு தான் சொல்லுவோம். அந்த ஐயா அந்த அம்மாவுக்கு என்னென்னா, நான் ஆவிக்குரிய தகப்பன். யார்? ஆவிக்குரிய தகப்பன்.
பவுல் பாருங்க, எங்கே போனாலும் தீமோத்தேயு சொல்கிறாரு, என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே, என் உத்தம குமாரனாகிய தீத்துவே. இப்படி சபையை பார்த்தீங்கன்னா அப்பா, ஆவிக்குரிய தாய், ஆவிக்குரிய தகப்பன், சகோதர சகோதரிகள்ட்டு ஒரு குடும்பம் போல தான் என்ன பண்ணுறாங்க, சபையும் வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம எப்படி நம்முடைய பிள்ளைகளை எப்படி போஷிக்கிறோமோ காப்பாற்றுகிறோமோ, அதே போல் நம்ம சபைக்கு வரும்போது சபையில் வருகிற வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளையும் நம்ம பிள்ளைகளைப் போலே நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, சபையில் இன்னைக்கு நம்ம சொந்த குடும்பத்திலேயே நம்ம ஒரு பிள்ளையை கண்டிக்க முடியல. இப்போ நம்ம சபைக்கு போன காலத்தில் ஒரு வயசானவங்க, மூத்த விசுவாசிங்க நம்ம கூப்பிட்டு, தம்பி நீ செய்கிறது சரியில்லை, நீ இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் சரின்னு கேட்டுக்கிட்டோம். இன்றைக்கி அப்படி சொல்ல முடியுமா? அவன் அந்த பையன் ஏற்றுக்கிறானா இல்லையோ, அந்த குடும்பத்துக்காரங்க என்ன பண்ணிடுவாங்க, நீ எப்படி என் பையனை நான் பையனை வளர்த்து தெரியாமல் வளர்த்துட்டுனா, என் பிள்ளைய வளர்த்த தெரியாமல் வளர்த்துட்டுனா, நீ எப்படியா புத்தி சொல்லலாங்கிற இடத்துக்கு என்ன பண்ணிச்சு இன்னைக்கு சபை வந்துடுச்சு. ஆனால் பாருங்கள், சங்கீதக்காரன் சொல்கிறான், நீதிமான் என்னை என்ன பண்ணிட்டோம், தயவா என் தலையில் என்ன பண்ணிட்டோம், குட்டி கடிந்து கொள்ளட்டும், என்னுடைய தலையை என்ன பண்ணாத, அதை அல்லல் தட்டுவது இல்லை. அப்போ சபைன்னு வரும்போது ஒரு குழந்தைய, ஒரு வாலிப பிள்ளைய, ஒரு வாலிப சகோதரனை, ஒரு வாலிப சகோதரிய அவர்களை கண்டிக்கக்கூடிய, அவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம், ஒரு உரிமையை தேவன் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படிலாம் புத்தியெல்லாம் கேட்டு நாங்களாம் வளர்ந்தோம். சரியான புத்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. தம்பி இப்படி செய்யுங்க, இப்படி பாடுங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு மூத்த விசுவாசிகளை எங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாம் நாங்கள் கேட்டு நடந்திருக்கோம். அதை கேட்டதுனால இன்னைக்கு ஒரு வளர்ச்சியை தேவன் பார்க்க உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இந்த சபையவே ஒரு குடும்பம் மாதிரி தான் வச்சுருக்கார். இப்போ நாம் எல்லாம் வெவ்வேறு இடத்துலேருந்து வரோம், வெவ்வேறு வீட்டிலேருந்து வர்றோம். ஆனால் இங்கே ஐக்கியப்படும் போது எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்களை கண்டிக்கக்கூடிய, அவர்களுக்கு புத்தி சொல்லக்கூடிய, அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் எல்லாருக்குமே இருக்குது. சத்தமே வரமாட்டேங்குது. ஆமாம். அப்போ நம்ம இப்படி நம்முடைய பிள்ளைகளை சொல்லி, அவங்க அந்த அங்கிள் சொன்னால் கேளு, அந்த ஆண்டி சொன்னால் என்ன பண்ணு கேட்டுக்க, அவங்க நல்ல காரியங்களை யார் சொன்னாலுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக தேவன் எதிர்பார்க்கிற விதத்திலே நம்முடைய சபை இருக்கும். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்ம தகப்பன்மார்கள் இப்படிலாம் இருக்க வேண்டும், இப்படிலாம் புத்தி சொல்ல வேண்டும், இப்படிலாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம டக்குன்னு பார்த்து நம்ம இன்னும் என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து முடிப்போம். நீதிமொழி 22:6 ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து 1 தீமோத்தேயு 5:8 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் சொந்த ஜனங்களில் விசேஷமாக தன் வீட்டாரில் விசாரியாமல் போனால் அந்த விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசமும் கெட்டவனுமாய் இருப்பான். ஆமாம், ஒருவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தை எப்படி என்ன பண்ணணும், விசாரிக்கிறவனாக, நடத்துகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறோம். நம்ம உலகத்தையே ஆதாயப்படுத்துகிறோம், உலகத்துக்கே நம்ம டீச் பண்ணுறோம். ஓகே, சந்தோஷம். நம்முடைய சொந்த குடும்பத்தை நாம் விசாரிக்கிறவர்களாக, அவர்கள் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாக, அவர்கள் மேல் அக்கறை உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13:24. பிறம்பை கையாடாதவன் அவனை ஏற்கனவே கண்டிக்கிறான். இந்த வசனத்தை சொல்லி சொல்லியே பெரம்பெடுத்து என்ன பண்ணக்கூடாது, நைய புடைக்க கூடாது. பிரம்பு என்பது எதை குறிக்குது, கண்டிப்பை குறிக்கிறது. ஆமாம், பிரம்பு என்கிறது கண்டிப்பு. அவன் எப்பயுமே நம்ம குச்சி எடுத்துக்கிட்டு, இப்போ ஒரு வாத்தியார் பார்த்தீங்கன்னா, வாத்தியாரை பார்த்தாவே பயப்படுவோம். நாங்கள் இருக்கும்போது ஒரு வாத்தியார் இருந்தார், பழனிப்ப வாத்தியார்னு ஒரு வாத்தியார் இருந்தார்.
இவர்கிட்ட படிக்கக்கூடாதுன்னே நான் +1 +2 என்ன பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவர் அடிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா, அடிக்கணும்னு நினச்சி வந்துட்டாருன்னா ஒன்று பெரம்பு உடையும், இல்லைன்னா அவனோட கை என்னாகும், ரத்தம் வரும். அப்படி அடிப்பார் அவன். இப்படி அநேக வாத்தியார்களை பார்த்துருக்கோம். ஆனால் ஆண்டவரோட கிருபையில் அடிக்கிற வாத்தியார் நான் படித்ததே கிடையாது. நல்லா தான் படிச்சிருக்கிறேன். எந்த வாத்தியார் அடிக்கிறாரோ அந்த கிளாஸுக்கு ஆண்டவர் என்ன அனுப்பவே இல்லை. ஆனால் ஒரு சில கிளாஸில் அடித்து பார்த்தீங்கன்னா நகம் பிஞ்சு, கண்ணுக்கிட்ட அடிபட்டு, மூக்கில் அடிபட்டு, வாயில் அடிபட்டு, ரத்த கலரே இப்படிலாம் என்ன பண்ணாங்க, கண்டிப்பு. ஆனால் எனக்கு இருந்த ஆசிரியர்களும் ரொம்ப கண்டிப்பானவங்க தான். அவங்க பார்த்தாவே நமக்கு அழுதுருவோம். அவன் நம்மளை முறைச்சி பார்த்தாவே என்ன பண்ணிடுவோம், அழுதுருவோம். அப்படி ஒரு கண்டிப்புள்ளவர்களாக நம்ம வளர்த்த வேண்டும். இந்த பெரம்பை கையாடதான் தன் மகனை பயிக்கிறான்னு சொல்லிட்டு போட்டு அடின்னு அடிக்கிறத தேவன் விரும்பல. அவர்களை தப்பு செய்யும் போது அவர்களை கண்டித்து அவர்களை வளர்த்தணும்னு தேவன் விரும்புகிறார். அடுத்து சங்கீதம் 103:13 ஏற்கனவே வாசிட்டோம். அடுத்து உபாகமம் 6 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதை சொல்கிறேன். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். குடும்பத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்ம குடும்ப ஜெபம் பண்ண முடியும், பிள்ளைகளுக்கு போதிக்க முடியும், மற்ற காரியத்தையும் சொல்ல முடியும்னா, நம்ம காலையில் போயிட்டு சாயங்காலம் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம போகிறோம். அவங்க ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கின வாட்டி நம்ம வரவங்களா இருந்தால் அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஆண்டவரை குறித்து சொல்லவும் முடியாது, ஆண்டவரை குறித்து போதிக்கவும் முடியாது. அப்போ நம்ம குடும்பத்தோடு பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களாக இருக்க தேவன் விரும்புகிறார். கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20 - 24 வரைக்கும் வாசிப்போம். லூக்கா 15 20 - 24. எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். சரி, இப்ப பாருங்க, சம்பந்தம் இல்லாமல் இருக்குது காரியம். ஐயா இவன் மிலிட்டரிக்கு போயிட்டு இருந்தானா, இல்லை வெளிநாடு வேலைக்கு போயிட்டு இருந்தானா, எங்கே போயிட்டு இருந்தான்? தகப்பனுடைய ஆசையை பூரா பிரித்து அதை நாசக்கேடு பண்ணி எல்லாத்தையும் ஒழிச்சு இப்போ டோட்டலாக என்ன பண்ணிட்டான், லாஸ் ஆகிட்டான். ஊரே வந்து பார்த்தீங்கன்னா யூதர்களுக்குள்ள ஒரு பழக்கம், இந்த மாதிரி தகப்பன் உயிரோடு இருக்கும்போது அவரோட சொத்தை யார் பிரிச்சுட்டு போகிறாங்களோ, தகப்பனை விட்டு பிரிஞ்சு போகிறாங்களோ, அவன் மீண்டும் அந்த வீட்டுக்கு வந்து அந்த தகப்பனை அவனை ஏற்றுக்கொண்டா ஓகே. அவன் ஏற்றுக்கொள்ளினா ஊரே சேர்ந்து அவனை என்ன பண்ணிடுவாங்க, கல்லெறிஞ்சு கொன்றுவான். இந்த தகப்பன் பாருங்க, இவன் போயிட்டான், போன அன்னையிலிருந்து இவன் நினைச்சானோ இல்லையா, இவர் என்ன பண்ணிட்டே இருந்தார், நினைத்து கொண்டே இருந்தார். இவன் மேலே தான் அக்கறையாக இருக்கார். டெய்லி உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். திடீர்னு இவர் திடீர்னு எங்கேயோ போல் ஒரு குறிப்பிட்ட டைமில் இவர் உட்காந்து என்ன பண்ணுறாரு, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கார். என்னை விட்டுட்டு போன பையன் என்னைக்காவது திரும்பி என்ன பண்ணுவான், என்கிட்ட வருவான்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரியே வந்துட்டான். அவன் வந்த உடனே இப்போ பாருங்கள், இப்போ யூதர்கள் வந்து நம்மளை மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம பேண்ட் ஷர்ட்டாக வேஷ்டி, அவங்க போட்டிருக்கிறது ஒரு அங்கி மாதிரி பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஒரு ஆங்கில வேதாகமத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது, இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அங்கியை எடுத்து மேலே முட்டிக்கு மேலே என்ன பண்ணுறாரு, கட்டிக்கிட்டு துரிதமாக ஓடுறாரு. ஏன் ஓடுறாருன்னா, மற்றவர்கள் யாராவது என் பையன் மேலே கல் எறிஞ்சிடக்கூடாது. யார, தகப்பனுக்கு அவப்பெயர் உண்டு பண்ண பையனை எப்படி நேசிக்கிறார் பாருங்க, தகப்பனுடைய அன்பு பாருங்க. மற்றவங்க யாராவது என் பையன் மேலே என்ன பண்ணிடக்கூடாது, கல் எறிஞ்சிடக்கூடாது, அவனை காரி துப்பிடக்கூடாது, அவனை அவமானப்படுத்திடக்கூடாதுன்ட்டு மற்றவங்க போய் அவனை அட்டாக் பண்ணுறதுக்குள்ள இவர் என்ன பண்ணுறாராம், ஓடி போகிறார். ஓடி போய் இவன் எங்கே புரண்டு வந்திருக்கிறான், பன்னி கூட புரண்டு வந்திருக்கிறாரு. நம்மளா இருந்தால் என்ன சொல்லுவோம், தம்பி லக்ஸ் சோப்பு
மெடிமிக்ஸில் சிந்தால் லைஃப் பாய் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன், போய் குளிச்சுட்டு என்ன பண்ண வா. அதுக்கு மேலே இல்லவே இல்லை. உடனடியாக ஓடி போய் என்ன பண்ணார், அவனை கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் கொடுத்து, அதோட பெரிய விஷயம் இவனுக்கு உடனே என்ன பண்ண, ட்ரெஸ் எல்லாம் மாற்றி புது ட்ரெஸ் எல்லாம் போடு, இவன் காலுக்கு என்ன பண்ண, நல்ல செருப்பு போடு, கைக்கு நல்ல ஒரு மோதிரத்தை போட்டு விடு. இதெல்லாம் பத்தாது, கொடுத்த கன்றை அடித்து, என் மகன் செத்து போனான், இன்னைக்கு உயிரோடு என்ன பண்ணிட்டான், வந்துட்டான், அப்பாவோட அன்பை தேடி வந்துட்டான், இனி எல்லாருமே இதை கொண்டாட வேண்டும் என்று ஒரு பெரிய விருந்தையே ஆயத்தப்படுத்தி விட்டான். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய தகப்பனுடைய அன்பு. எவ்வளவுதான் மகன் தன்னை விட்டு போனாலும், மகன் தன்னை அவமானப்படுத்தியிருந்தாலும், தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் நஷ்டப்படுத்தியிருந்தாலும், அவன் வந்தபோது அவன் இருந்த விதமாக எப்படி போய் அவன் போகும்போது நல்லா தான் போனான். ஆண்டவர் விட்டு போகும்போது எப்படி, ஆண்டவர் விட்டு போகும்போது நல்ல விஷயமா தான் தெரியும். அங்கே போனால் தான் இவனுக்கு பன்றியோட தவிட்ட சாப்பிட்டானா சாப்பிடலையா, சாப்பிட்டானா, அதை சாப்பிடலான்னு ஆசையாக தான் இருந்தான். பன்றியோட தவிட்டினால் தன் வாயை நிரப்பலாம், வயிற்று நிரப்பலாம், என்ன பண்ணா ஆசையாக இருந்தான். ஆனால் அது கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனால் பாருங்கள், புத்தி தெளிஞ்ச உடனே ஒரு விஷயம் அவனுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. எங்கள் அப்பா என்னைய பையனாக ஏற்றுக்காட்டி கூட அவர் வீட்டு வேலைக்காரன் என்ன பண்ணிக்குவார், ஏற்றுக்குவார் நினச்ச உடனே அவ்வளோதான், கிளம்பி வந்துட்டான், உடனே கிளம்பிட்டான். தகப்பனுடைய அன்பு இப்போ தான் புரியுது. அவர் என்னை வேலைக்காரனாவது ஏற்றுக்குவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாருங்கள், பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரன் அல்ல அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. ஆங்கில வேதாமத்தில் ஒரு சில மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டேஸ் டேஸ் தான் போட்டிருக்கு. ஏன்னா உம்முடைய குமாரன் என்று சொல்ல நான் பாத்திரன் அல்லன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாயை அடைச்சிட்டாரான். வாயை அடைச்சிட்டு, தம்பி அப்படி என்ன பண்ணாத, சொல்லாத, நீ என்னவாக இருந்தாலும் எந்த நிலைமைக்கே போனாலும் நீ என்னுடைய குமாரன் தான், நான் உன்னை இன்றைக்கே நேசிக்கிறேன். இதுதான் தகப்பனுடைய அன்பு. இப்படிப்பட்ட தகப்பன் தான் உங்களுடைய தகப்பன், என்னுடைய தகப்பன். ஆமாம், இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொல்லி காமிச்சார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அவரை அப்பான்னு கூப்பிட்றது தான் அவர் நம்மேல் வைத்த அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரன் யாரையும் என்ன பண்ணுறாரு, சிரிச்சிக்கிறாரு. இப்போ பாருங்கள், இவன் சாலமோன் தன்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணுறான். என் பையன் இந்த ஆலயத்தை கட்டுவாண்டவர், அவனை என்ன பண்ணுங்க நீங்கள் ஆசீர்வதிங்க. யாக்கோபு தன்னுடைய யோசேப்புடைய ரெண்டு குமாரர்களையும் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான், ஆசீர்வதிக்கிறான். அப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதம் வழி வழியாக சந்ததி சந்ததியாக தொடர்கிறது. நம்முடைய தகப்பனுடைய ஆசீர்வாதமோ நம்மோடு முடிந்து போகிறதல்ல, நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே அவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மேலே அன்பாக இருக்கிற ஆண்டவர் அடுத்து நம்முடைய பிள்ளைகள் மேலே அன்பாக இருப்பார். நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் தேவன் அன்பாய் சந்ததி சந்ததியாக அவருடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டே இருப்பார். ஏன்னா அவருடைய அன்பு மாறாதது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். மனிதர்களுடைய அன்பு மாறிவிடும். அநேக வேளையில் மனிதர்கள் நம்ம மத்தியில் இருப்பாங்க, நம்ம மத்தியில் இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் ஏற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் யாருடைய தாக்கம் அதிகமாக இருக்கோ. இப்போ பாருங்கள், ஆபிரகாமை தேவன் தன் வசப்படுத்தினார் அப்படின்ட்டு இருக்கு. தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவென்று இருக்கு. என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்ட்டு இருக்கு. அப்போ பாருங்கள், இவங்க எல்லாமே தேவனால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருந்தாங்க. தேவனுடைய தாக்கம் அவர்கள் மேலே இருந்ததுனால யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அது நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவன் தேவனை அந்த அளவுக்கு நேசிச்சான். ஆபிரகாமுக்கு எல்லாம் ஒரே 100 வயசில் ஒரு பையனை கொடுத்துட்டு இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, உன் பையனை என்ன பண்ண எனக்கு கொடுக்க உடனே ஆயத்தமாயிட்டான். ஏன்னா தேவன் மேல் அவ்வளவு தேவனுடைய தாக்கம் அவர்கள் மேலே என்ன பண்ணிச்சு, அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி இப்படிப்பட்ட நம்முடைய தகப்பனுடைய தாக்கம்
பிதாவாகிய தேவனுடைய அன்பின் தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், ஏமாற்றம் வரலாம், தோல்விகள் வரலாம், அவமானங்கள் வரலாம். எது வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர், என் தகப்பனாகிய தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கு, உங்க சந்ததியை சொல்றாங்க. ஆபிரகாமிலிருந்து சொல்றாங்க எல்லாருமே எங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் அப்படின்ட்டு. அப்போ நம்முடைய தகப்பனாகிய தேவன் நமக்கு, உங்களுக்கும் எனக்கும் துணையாக இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளிலும் அதிலிருந்து உங்களை விடுவிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களை காப்பாற்றுவதற்கு, அதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு அவருடைய அன்பு போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன நினைக்கிறோன்னா, ப்ராசஸிங் லேட் ஆகுது, நம்ம நினச்ச உடனே நடக்கலையே, நம்ம நினைச்சதுக்கு மாறாக நடக்குதே நம்ம நினைக்கிறோம். இல்லை, இப்போ நம்ம நினச்சதுக்கு மாறாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் சரியான பாதையிலே தேவன் நம்மை கொண்டு வந்து நடத்துவார். சரியான விதத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்து நடத்துவார். அவர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தகப்பனுடைய வேலை கடைசி வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், சகலவித நன்மைகளை அனுபவிக்கணும்னு நினைக்கிற நல்ல தகப்பன் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். எல்லா கண்களை மூடி இந்த தகப்பனை நினைச்சு நம்ம எல்லாம் துதிக்க ஆரம்பிப்போம்.